மாட்டிருக்காரு, அவர் விட்டுறாரு டிரைவர். அவரு நான் பார்க்கவே முடியலடா. அண்ணா கொஞ்சம் போனா முன்னாடி போனா. தாவேக தலைவர் நடிகர் விஜய் இந்த பூத் கமிட்டி மாநாடு நடக்கக்கூடிய இடத்திற்கு வர்றாரு. ஆனால் அவர் வர முடியாத அளவுக்கு கூடவே தாவேக தொண்டர்கள் வருவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. சிலர் செல்ஃபி எடுப்பதற்காக திடீர்னு வண்டியை நிறுத்திடுறாங்க. அதனால் அந்த வண்டி வர முடியாத சூழலையும் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து செய்தியாளர் ஹரிதாஸ் இணைகிறார். ஹரிதாஸ், எவ்வளோ நேரம் திட்டமிடப்பட்டிருந்தது விஜயுடைய வருகைக்காக? தொடர்ந்து அவருடைய வாகனம் வருவதும் தடைபட்டு வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தலைமையில் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற உள்ளதை அடுத்து இன்று சரியாக மாலை 3 மணி அளவில் இந்த பூத் கமிட்டி கூட்டம் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் காலை விமான நிலையத்தில் வருகை இருந்தபோது அவரது வாகனத்தில் கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் ஏறி அவருக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அந்த சமயத்தின் போது அந்த வாகனத்தின் கண்ணாடிகள், அதே போல கைப்பிடிகள், அந்த கதவுகள் அனைத்தும் சேதமடைந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மாற்று வாகனம் மூலம் கிட்டத்தட்ட சுமார் 3/4 மணி நேரத்திற்கு மேலாக நேரமாகி மாற்று வாகனத்தின் மூலம் தற்போது அவர் பாதுகாப்பு கருவி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் அங்கிருந்து இங்கே கல்லூரிக்கு வருவதற்கு 10 நிமிடங்கள் தான் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் தற்பொழுது தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து கிளம்பிய 10 நிமிடங்களுக்கு மேலான ஆகியுள்ளது. இருந்தபோதும் அவரால் அவினாசி சாலையை கடந்து இணைப்பு சாலைக்குள்ளாக நுழைய முடியவில்லை. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அவரது கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவரை சூழ்ந்து கொண்டுள்ளனர். அவரது செல்ஃபி எடுப்பது, அவரது வாகனத்தை இடையில் வழிமறித்து அவரை அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வது, அவரை நேரில் பார்ப்பதற்காக தொடர்ந்து பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறார். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் அவரது வாகனம் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து மெல்ல மெல்ல ஊர்ந்துதான் தற்பொழுது வரக்கூடிய காட்சியை தான் நம்மால் காண முடிகிறது. ஏறக்குறைய அவர் அங்கிருந்து இங்கே வருவதற்கு இன்னும் மேலும் சுமார் அரை மணி நேரங்கள் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோதும் தற்போது கல்லூரி வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலைகிறது. அவர் வரும் வழியில் உள்ள அனைத்து இணைப்பு சாலைகளும் தற்போது பாதுகாப்பு கருதி யாரும் உள்ளே அனுமதிக்க முடியாதவுடன் போலீசார் மற்றும் பவுன்சர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் தற்போது அவரது வருகைக்காக இந்த அரங்கம் அமைந்துள்ள பகுதியிலும் அந்த கல்லூரி வளாகத்திற்கு முன்பு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தற்போது குவிந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாகவே ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார் என்ற செய்தி வந்ததற்கு தற்போது தொடர்ந்து அந்த பகுதியை நோக்கி தொண்டர்கள் மற்றும் அவரது ரசிகர்கள் வந்தவண்ணமே உள்ளனர். தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலை வருகிறது. ஏறக்குறை இன்னும் 20 நிமிடங்களுக்கு மேலாகலாம் அவர் இந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வருகிறது. எவ்வளோ பேர் வரை இந்த கமிட்டி கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க? இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன? நிறைய பேர் ஃபோட்டோவெல்லாம் மாற்றி ஒட்டி வர முயற்சி பண்ணாங்க, அவங்கள பவுன்சர்கள் தடுத்தாங்கன்ற செய்திகள்லாம் கேள்விப்பட்ட விவரங்கள். ஏறக்குறைய இந்த பூத் கமிட்டி கூட்டத்திற்கு கொங்கு மண்டலத்தை உள்ளடக்கிய மேற்கு மண்டலம் அனைத்து இந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் இன்றும் நாளையும் 2 தினங்கள் நடைபெற உள்ளது. இந்த நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பாக முகவர்கள் கலந்து கொள்கிறார். அவர்களுக்கு ஏற்கனவே இதற்குண்டான அனைத்து அடையாள அட்டைகள் அனைத்தும் அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. இன்று காலை முதலே அவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக வந்தவர்கள் அவருடைய அடையாள அட்டைகள், அவருடைய செல்போன் எண்கள், அவருடைய ஆதார் அட்டை போன்ற அனைத்து தகவல்களையும் சரிபார்த்த பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். இருந்தபோதும் ஒரு சிலர் தங்களுக்கும் இந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான அட்டைகளை காண்பித்தனர். ஆனால் அது போலியானவை என்று தெரிய வந்ததை தொடர்ந்து உடனடியாக பவுன்சர்கள் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டனர். காவல்துறையினரும் குவிக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து உள்ளே வரும் நபர்கள் கிட்டத்தட்ட 4-5 சோதனைகளை கடந்த பின்னர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். கிட்டத்தட்ட ஏறக்குறைய சுமார் 2000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி முகவர்கள் தற்பொழுது உள்ளே அரங்கத்திற்குள்ளே அவரது வருகைக்காக காத்துக் கொண்டனர். விஜய் அவர்கள் வந்த பின்னர் பூத் கமிட்டி எவ்வாறு செயல்பட வேண்டும், அந்த பூத் கமிட்டியின் பணிகள் என்ன, அதற்குண்டான பயிற்சிகள், கருத்தரங்கு போன்ற அனைத்தும் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அடுத்தடுத்த நிகழ்வுகளாக நடைபெற உள்ளது. தற்போது இந்த பாகமுகவர்கள் கூட்டத்தில் மாற்று நபர்கள் உள்ளே நுழைந்து சில சலசலப்புகள் காலை முதலே ஏற்பட்டு வந்தது. அவை அனைத்தும் தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து அந்த போலியான அட்டைகளை காண்பித்து வந்தவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், எங்களுக்கு விதவி பார்க்க வேண்டும், நாங்களும் பாகமுகவர்களாகத்தான் இருக்கின்றோம், ஆனால் எங்களுக்கு அதற்குண்டான பணிகள் ஒதுக்கப்படவில்லை, அதனால் தான் நாங்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை ஆர்வத்திற்காக வந்திருந்தோம் என்று இருந்தபோதும் அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டு அவர்களை அந்த அரங்கத்திற்குள் நுழைவிடாமல் வெளியே அப்புறப்படுத்தி வைத்துள்ளனர். இன்னும் சில நிமிடங்களில் விஜய் அவர்கள் இங்கு அரங்கத்திற்கு வரக்கூடும். வந்த பின்னர் அரங்கத்தில் நேரடியாக அங்கு இருக்கக்கூடிய பாக முகவர்கள் அனைவரையும் நேரடியாக நடைமேடை வழியாக சென்று ஒவ்வொருவரையும் சந்தித்து அதனைத் தொடர்ந்து அரங்கத்தில் அமர்ந்து அவர்களுடன் உரையாற்ற உள்ளார். முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் ஏற்கனவே வந்துவிட்டனர். விஜய் அவர்களுடன் புஷி ஆனந்த் அவர்கள் இணைந்து அங்கிருந்து வருகிறார். ஏற்கனவே புஷி ஆனந்தின் நண்பரும் தாவேகாவில் ஒரு முக்கிய நிர்வாகியும் இருக்கக்கூடிய ஸ்ரீநாத் அவர்களும்
தற்போது இந்த அரங்கத்திற்கு வந்துள்ளார். விஜய் அவர்கள் எந்த வழியாக வர்றாரு? ஏன்னா வந்து விஜய் வர்றாரு அப்படின்னா காவல்துறை பாதுகாப்போ ஏதாவது கோரப்பட்டிருந்ததா? தொடர்ந்து பவுன்சர்கள் மட்டும்தான் நம்ம காட்சிகளை பார்க்குறோம். அவங்களும் வந்து 2 பக்கம் இருந்து வரக்கூடிய தொண்டர்களை கட்டுப்படுத்துறதே அவங்களுக்கு கடும் சிரமமாக இருக்குது. விவரங்கள் என்ன? அதாவது தமிழக வெற்றித் தலைவர் விஜய் அவர்கள் காலை கோவை விமான நிலையம் வருகை கண்ட போது ஏற்பட்ட கூட்டத்தை கண்ட போலீசார் தற்பொழுது கூடுதலாக போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட வைத்துள்ளனர். குறிப்பாக அவர் 2-3 வழிகளை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அந்தந்த பகுதிகளிலும் போலீசார் நீட்டி வைக்கின்றனர். இதனால் அந்த தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் வெவ்வேறு பாதைகளில் சென்று அவரது வருகைக்காக காத்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலை தற்போது அவர் கோவை விமான நிலையம் வழியாக வந்து அங்கிருந்து காலப்பட்டி இணைப்பு சாலை, அதனைத் தொடர்ந்து காலப்பட்டியிலிருந்து குறும்புபாளையம் செல்லும் சாலையில் வந்து பயணித்து தற்போது இந்த அரங்கத்தை வந்தடைகிறார். இது வந்து ஒரு மிகவும் குறுகலான ஒரு சாலை என்பதை தொடர்ந்து இது ஒரு குறுகிய வழி சாலை. சீக்கிரமாக விரைந்து இந்த வழிக்கு வந்து விடலாம். அதனால் வந்து இந்த வழியாக செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் போன்ற இதர பெரிய வாகனங்கள் அனைத்தும் இதில் செல்ல வேண்டாம் என்று காவல்துறையினர் அங்கங்கே தடுத்து மாற்று வழியில் அவர்களை செல்லவும் அறிவித்துள்ளனர். காவல்துறையினர் ஒரு குறைந்த அளவிலான கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்த சூழ்நிலையில் காலை கோவை விமான நிலையத்திலே கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்டவர் குவிந்ததால் வழிநெடுகிலும் அதுபோக தொண்டர்கள் வந்தால் காவல்துறையினரும் கூட்டம் அதிக அளவில் வரக்கூடும் என்பதை அறிந்து கொண்டு தொடர்ந்து நேரம் செல்ல அனைத்து பகுதிகளிலுமே வந்து கூடுதலாக காவல்துறையினரை நிறுத்தி வைத்தனர். தற்போது இந்த அரங்கத்திற்கு வெளியே காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். எந்தவித அசம்பாவித சம்பவம் நிகழக்கூடாது, யாருக்கும் சிறு காயங்கள் கூட ஏற்படக்கூடாது என்பதில் காவல்துறையினர் முழு கவனம் செலுத்தி வருகின்றனர். இருந்தபோதும் விஜயை பார்ப்பதற்காக அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் என்பதை தாண்டி ரசிகர்கள், அவருடைய ரசிகர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவர் எந்த வழியாக வருவார், நாம் அவரை எப்படி பார்க்கலாம் என்று அவர் தொடர்ந்து அவரது வாகனத்தின் பின்னாலேயே வந்து ஒடுக்கால் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அந்த வாகனம் அதனால் தான் ஊர்ந்து வந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. கிட்டத்தட்ட 10 நிமிடங்களில் வரக்கூடிய வாகனம் 30 நிமிடங்களை கடந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்ட நெரிசல் மட்டுமே இதற்கு காரணம். இருந்தபோதும் போலீசார் ஆங்காங்கே அவர்களால் முடிந்த அளவிற்கு அந்த வாகனங்களில் அவரை பின்தொடர்ந்து அவர்களை தடுத்து நிறுத்தி அங்கேயே நிற்க வைத்து அனுப்பி வைத்து வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. இந்த கூட்டம் எவ்வளவு நேரத்துக்கு திட்டமிடப்பட்டிருக்குது ஹரிதாஸ்? ஏன்னா வந்து 3 முதல் 6 மணி வரை அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போவே மணி 4 ஆயிடுச்சு. விஜய் வந்து அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் தாமதமாக ஆரம்பித்தாலும் கூட இந்த கூட்டம் எவ்வளவு நேரம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? இந்த கூட்டம் ஏற்கனவே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி முக்கிய நிகழ்வு என்றால் விஜய் அவர்கள் வந்து 1 மணி நேரம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அந்த 1 மணி நேரத்தில் அரை மணி நேரம் அவர் உரையாற்ற உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து பாக முகவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல், அதனைத் தொடர்ந்து அங்க இருக்கிற பாக முகவர்களுக்கு விளக்கங்கள், அவர்கள் எவ்வாறு அதில் செயல்படுத்த வேண்டும், எவ்வாறு தங்களுடைய வாக்கு விடுகின்றதா, யார் யாருக்கு எந்தெந்த வாக்குகள் செல்லுமா, கடந்த முறை யாருக்கு எவ்வாறு வாக்குகள் சென்றது என்பது குறித்தான பதிவுகள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற அறிவுரைகள், அதற்குண்டான பயிற்சிகளும் வழங்க திட்டமிடப்பட்டது. ஏறக்குறைய 3 மணி நேரம் இந்த பயிற்சிகள் மற்றும் இந்த கூட்டம் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த சூழ்நிலை தற்போது 1 மணி நேரத்தை கடந்துவிட்டது. மேலும் அரை மணி நேரம் தாமதமாகும் பட்சத்தில் இந்த கூட்டமானது சுமார் 8 மணி வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்தை முடிந்த பின்னர் நடிகர் விஜய் அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு சென்று அவர் அந்த தனியார் நட்சத்திர ஹோட்டலை அடைந்த பின்னரே இந்த பாகமவர்கள் அனைவரும் இங்கிருந்து வெளியே செல்ல அறிவுறுத்தியுள்ளதாகவும் பாகமவர்கள் நம்மிடம் தெரிவித்தனர். அப்படி பார்க்கப்படும் கிட்டத்தட்ட 8:30 மணி வரை இந்த கூட்டமானது நடைபெற வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் திட்டமிட்டப்பட்டு நடைபெற்றிருந்தால் சுமார் ஒரு 7 மணி அளவில் கூட்டம் முடிந்திருக்கும். தற்பொழுது திட்டமிடப்பட்டதை தாண்டி 1 மணி நேரத்தை கடந்து விட்டது காரணத்தால் 8:30 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறும் என தெரிய வருகிறது. ஓகே, 4 மணிக்கு தொடங்கி 8:30 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்களே பதிவு பண்ணியிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி ஹரிதாஸ்.